இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவு அருந்து கொண்டிருக்கின்றார் ஒரு பந்தியிலே அமர்ந்து. அப்பொழுது அவரோடு இருந்த ஒருவர் ஆண்டவர் இயேசுவிடத்திலே சொல்லுகின்றார், இதோ இறையரசு தருகின்ற அந்த விருந்திலே பங்கு பெறுகின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். உடனே ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு உவமையை சொல்லுகின்றார். இதோ தலைவர் ஒருவர் விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கின்றார். அந்த விருந்திற்கான அழைப்பிதழையும் அவர் கொடுக்கின்றார். அந்த நேரம் வருகின்ற பொழுது அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் அந்த விருந்துக்கு வரவில்லை. உடனே அந்த தலைவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய பணியாளர்களிடத்திலே சொல்லுகின்றார், அவர்கள் வரவில்லை என்றால் விட்டுவிடுங்கள். நீங்கள் சென்று உடல் ஊனமுற்றோர்கள், கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர் என எல்லோரையும் என்னுடைய விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்று தன்னுடைய பணியாளர்களிடத்திலே சொல்லுகின்றார். பணியாளர்களும் சென்று அவர்களை அழைத்து வருகின்றார்கள். இன்னும் இடம் காலியாக இருக்கின்றது என்பதை பணியாளர்கள் தலைவரிடத்திலே சொல்லுகின்றார்கள். சொன்ன பின்பு சொல்லுகின்றார், வீதியோரங்களிலும் நடைபாதைகளிலும் நீங்கள் சென்று எந்த மக்களை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அழைத்து வாருங்கள். அவர்கள் வந்து நான் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விருந்திலே பங்கு கொள்ளட்டும் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுள் தருகின்ற அந்த திருவிருந்திலே பங்கெடுக்கின்றவர்கள் உண்மையிலுமே பேறு பெற்றவர்கள். ஆனால் அந்த திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கான அழைப்பிதழ் என்பது எல்லோருக்குமே பொதுவானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அழைப்பிதழ் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கின்றது. கடவுள் அனைவருமே பேறு பெற்றவர்களாகின்ற ஒரு வரத்தை கொடுத்திருக்கின்றார். எனவேதான் எல்லோரையும் சென்று அழைத்து வாருங்கள், நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அனைவரையுமே என்னுடைய விருந்துக்கு அழைத்து வாருங்கள், அவர்கள் வந்து என்னோடு உணவருந்தட்டும், என்னோடு இருக்கட்டும் என்பதை அந்த தலைவர் குறிப்பிடுகின்றார். கடவுள் சொல்லுகின்றார், நம் அனைவருக்கும் இந்த அழைப்பிதழானது பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1851 ஆண்டிலிருந்து 54 ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்திலே வில்லியம் ஹால்மன் ஹண்ட் என்கின்ற ஒரு ஓவியர் ஒரு படம் ஒன்றை வரைகின்றார். அதன் தலைப்பு உலகின் ஒளி என்ற தலைப்பிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிக பெரிய ஒரு கதவினுடைய அருகிலே நின்று கொண்டிருப்பதாக ஒரு படத்தை வரைகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைகளிலே ஒரு கையிலே அவர் ராந்தல் ஒன்றை, விளக்கு தண்டை ஒன்றை வைத்து கொண்டு மற்றொரு கையால் அந்த கதவை தட்டுவது போன்ற அந்த படத்தை அந்த வில்லியம் ஹால்மன் ஹண்ட் வரைந்திருந்தார். பிறகு அந்த படத்தை மக்களுடைய பார்வைக்கு வைத்தார். அப்பொழுது பல பேர் அந்த படத்தை பார்த்துவிட்டு வில்லியம் ஹால்மன் ஹண்ட் அவரிடத்திலே ஒரு கேள்வி எழுப்பினார்கள். இந்த படத்தை மிக தத்ரூபமாக நீங்கள் வரைந்திருக்கிறீர்கள், மிக அருமையாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது, ஆனால் இதிலே ஒரு குறை ஒன்று இருக்கின்றது என்று வில்லியம் ஹால்மன் ஹண்டிடத்திலே சொல்லுகின்றார்கள். என்ன என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள் சொன்னது, நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட கதவை வரைந்திருக்கிறீர்கள், ஆனால் அந்த கதவிற்கு கைப்பிடி எதுவுமே நீங்கள் வரையவில்லை. வெளியிலிருந்து உள்ளே செல்ல வேண்டும் என்றால் கைப்பிடி இருந்தால்தான் திறந்துவிட்டு உள்ளே செல்வதற்கும் அல்லது பூட்டுவதற்குமான ஒரு அத்தியாவசியமான ஒன்று ஒரு கதவுக்கு இருக்க வேண்டும், அதை நீங்கள் வைக்காமல் இருக்கிறீர்கள் என்று வில்லியம் ஹால்மன் ஹண்டிடத்திலே சொல்லுகின்றார்கள். அதற்கு வில்லியம் ஹால்மன் ஹண்ட் சொல்லுகின்றார், நான் அதை தவறுதலாகவோ அல்லது மறந்தோ நான் விடவில்லை, மாறாக இந்த படத்தை நான் திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனத்தை மையமாக கொண்டு நான் வரைந்திருக்கின்றேன். இந்த கதவு என்பது நீங்கள் பார்ப்பது போன்று ஒரு வீட்டினுடைய கதவு அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய இதய கதவு என்பதை சொல்லுகின்றார். அந்த திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறு நமக்கு சொல்லுகின்றது, இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன், யாராவது எனது குரலை கேட்டு அவர்கள் அந்த கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் என்பதுதான் திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனம். ஆக இந்த கதவானது ஒவ்வொரு மனிதனுடைய இதய கதவை குறிக்கின்றது.
கடவுள் ஒவ்வொரு நாளும் வெளியிலே நின்று அந்த கதவை உன்னுடைய இதயத்தை தட்டி கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கின்றார். யார் திறக்கின்றார்களோ அவர்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளே சென்று உணவருந்துவார் என்பதை தான் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் என்று வில்லியம் ஹால்மன் ஹண்ட் சொல்லினார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அந்த அழைப்பிதழானது நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதய கதவுகளை தட்டி கொண்டுதான் இருக்கின்றார். யார் யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்கின்றார்களோ அப்பொழுது ஆண்டவர் உள்ளே வந்து நம்மோடு உணவருந்துவார், நாமும் அவரோடு உணவருந்துவோம். ஆனால் பல நேரத்திலே இந்த அழைக்கப்பெற்ற மனிதர்கள் எவ்வாறு பல மிகவும் அற்பமான காரணங்களை சொல்லி அந்த அழைப்பிதழை தட்டி கழித்து திருவிருந்திலே பங்கெடுக்காமல் தங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிதழை நிராகரித்தார்களோ, பேறு பெற்றவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பை கொடுத்தும் அதை தவறவிட்டார்களோ, அதே போன்று நாமும் இருக்கின்றோம். அவர்கள் சொன்ன காரணங்கள் எல்லாமே அற்பமான காரணங்களாக நமக்கு தெரிகின்றது. இது நான் இடம் வாங்கி இருக்கின்றேன், அந்த இடத்தை நான் பார்க்க போகிறேன், என்னால் திருவிருந்து அந்த விருந்துக்கு வழ முடியாது என்பதை குறிப்பிடுகின்றார். மற்றொருவர் சொல்லுகின்றார், இதோ நான் 5 ஏர் மாடுகளை வாங்கி இருக்கிறேன், அந்த மாடுகளை நான் பார்க்க போகிறேன், ஏரோட்டி பார்க்க போகிறேன், என்னால் வர முடியாது என்கின்றார். மற்றொருவர், நான் இப்பொழுதுதான் திருமணம் ஆகி இருக்கிறேன், என்னால் வர முடியாது என்று சொல்லுகின்றார். இன்றும் பல நேரத்திலே நாம் திருப்பலிக்கு வருவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்காக என்று கொடுக்கின்ற அந்த திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கான அழைப்பிதழ் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எல்லோருமே பேறு பெற்றவர்களாக மாறுவது கிடையாது. எல்லோருக்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டாலும் பல அற்பமான காரணங்களை சொல்லி எல்லோரும் நிராகரித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் வெகு சிலரே அந்த அழைப்பிதழை ஏற்று பேறு பெற்றவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு பேறு பெற்றவர்களாக வாழ்வதற்கான அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நம்முடைய இதய கதவுகளை திறப்போம், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம், பேறு பெற்றவர்களாக கடவுளுடைய திருவிருந்திலே நாமும் பங்கெடுப்போம். ஆமீன்.